வணக்கம். பொதுவாக நமக்கு உடலில் நோய் தோன்ற என்ன காரணமாக இருக்க முடியும்? உஷ்ணம், காற்று, நீர். இதன் அடிப்படையில் அதிகமாக இருந்தாலும் குறைந்தாலும் நோய் வரும். சில வகை நோய்கள் தாக்குவதற்கு நாமே காரணமாக இருப்போம். சில வகை நோய்கள் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தாக்கும். இது போன்ற எந்த நோய்களும் தாக்காமல் இருக்க கடுக்காய் ஒன்றே போதும். சரி, வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். உஷ்ணத்தால் பித்த நோய்களும், காற்றினால் வாத நோய்களும், நீரால் கப நோய்களும் உண்டாகின்றன. நமது தேகத்தை நீட்டித்து ஆயுளை விருத்தி செய்ய திருமூலர் சித்தர் எளிய வழியை கூறுகிறார். ஒருவனுடைய உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றையும் தூய்மை செய்யும் வல்லமை கடுக்காய்க்கு உண்டு என்று குறிப்பிடுகிறார் திருமூலர். கடுக்காய் வயிற்றில் உள்ள கழிவுகளை எல்லாம் வெளித்தள்ளி அவனுடைய பிறவி பயனை நீட்டித்து வருகிறது. கடுக்காயின் சுவை துவர்ப்பாகும். நமது உடம்புக்கு சுவைகளும் சரிவர தரப்பட வேண்டும். எந்த சுவை குறைந்தாலும் கூடினாலும் நோய் வரும். நமது அன்றாட உணவில் துவர்ப்பின் ஆதிக்கம் மிகவும் குறைவு. துவர்ப்பு சுவையே இரத்தத்தை விருத்தி செய்வதாகும். ஆனால் நாம் உண்ணும் உணவில் வாழைப்பூவை தவிர்த்து பிற உணவுப் பொருள்கள் துவர்ப்பு சுவை அற்றதாகும். பிறகு எப்படி இரத்த விருத்தியை பெறுவது? அன்றாடம் நமது உணவில் கடுக்காயை சேர்த்து வந்தால் நமது உடம்புக்கு தேவையான துவர்ப்பை தேவையான அளவில் பெற்று வரலாம். கடுக்காய் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கடுக்காயை வாங்கி வந்து உள்ளே இருக்கும் பருப்பை எடுத்துவிட்டு நன்கு தூளாக அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் தினசரி 1 ஸ்பூன் அளவு இரவு உணவுக்கு பிறகு சாப்பிட்டு வர நோயில்லாத நீடித்த வாழ்க்கையை பெறலாம். கடுக்காய் குணப்படுத்தும் நோய்கள்: கண் பார்வை கோளாறுகள், காது கேளாமை, சுவையின்மை, பித்த நோய்கள், வாய்ப்புண், நாக்குப்புண், மூக்குப்புண், தொண்டைப்புண், இரைப்பை புண், குடல் புண், ஆசனப்புண், அக்கி, தேமல், படை, தோல் நோய்கள், உடல் உஷ்ணம், வெள்ளைப்படுதல், நீர் எரிச்சல், கல்லடைப்பு, சதை அடைப்பு, நீரடைப்பு, பாத எரிச்சல், மூளை எரிச்சல், உள்மூலம், சீழ்மூலம், இரத்த மூலம், இரத்த பேதி, பௌத்திரக்கட்டி, சர்க்கரை நோய், இதய நோய், மூட்டு வலி, உடல் பலவீனம், உடல் பருமன், இரத்த கோளாறுகள் போன்ற அனைத்திற்கும் இறைவன் அருளிய அருமருந்தே கடுக்காய். இதை பற்றி சித்தர் கூறும் பாடல் ஒன்று: காலை இஞ்சி, கடும் பகல் சுக்கு, மாலை கடுக்காய், மண்டலம் உண்டால் விருத்தனும் பாலனாமே. காலை வெறும் வயிற்றில் இஞ்சி, நண்பகலில் சுக்கு, இரவில் கடுக்காய் என தொடர்ந்து 1 மண்டலம், அதாவது 48 நாட்கள் சாப்பிட்டு வர கிழவனும் குமரனாகலாம் என்பதே இந்த பாடலின் கருத்தாம். எனவே தொடர்ந்து கடுக்காயை இரவில் சாப்பிட்டு வர நோய்கள் நீங்கி இளமையோடு வாழலாம். கடுக்காய் வீடுகளில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொக்கிஷமாகும். மீண்டும் ஒரு பயனுள்ள வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் கேளுங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.